السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஏமாற்றுதல் என்ற அந்த விஷயத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களில் ஏராளமாக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எச்சரிக்கை, ஏமாற்றுதல் சம்பந்தமான எச்சரிக்கை ஹதீஸ்களிலே நிறைய இருக்கிறது. இன்று உலகத்தை நாம் கவனிக்கக்கூடிய சமயத்தில் இன்று எல்லாமே ஏமாற்றுதலாக, அதிகமான மக்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன பொருள் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலிருந்து பெரிய பெரிய பொருட்கள் விற்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய ப்ராஜெக்டுகளை எடுத்து நடத்தக்கூடிய என்று நிறைய நபர்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் ஏமாற்றுதலாய் இருந்து கொண்டிருக்கிறது. பாலை எடுத்துக்கொண்டால் அதிலே கலப்படங்கள், உணவு தானிய வகைகளை எடுத்துக்கொண்டால் அதிலே கலப்படங்கள், ஏமாற்றுதல்கள், பொருட்களில் ஏமாற்றுதல், இப்படியாக நிறைய வகை வகையான ஏமாற்றம். இன்று ஆன்லைன் வந்ததற்கு பிறகு ஒரு பொருள் ஆர்டர் செய்கிறார், ஆனால் இதைத்தான் நீங்கள் ஆர்டர் செய்தீர்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு செல்வது, அல்லது அவன் கொடுத்த பொருள், ஆர்டர் கொடுத்த பொருள் இதுவாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் வேறு ஒரு பொருளை கொடுத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி விடுவது, இப்படியான ஏமாற்றுதல்கள் நிறைய இன்றைய உலகத்திலே பல்கி பெருகிவிட்டது. ஒரு சாலையினுடைய ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய கம்பெனி அரசாங்கத்திடத்திலிருந்து அதை எடுக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலர்களும் லஞ்ச லாவண்யங்கள் பெறுவதின் காரணமாக அந்த கம்பெனி நல்ல முறையில ரோடுகளை போடாமல், இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே என்ற அந்த காரணத்தால் அவர்கள் அந்த ரோட்டிலே ஏமாற்று வேலைகள் செய்து விடுவார்கள். பல ஆண்டுகள் உழைக்கக்கூடிய அந்த சாலை ஒரு சில ஆண்டுகளிலேயே அது உடைய ஆரம்பித்துவிடும். இப்படி எல்லா துறைகளிலும் ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏமாற்றுதலை பற்றிய எச்சரிக்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா சுப்ரத துஆமின் ஃபஅத்கல யதஹு ஃபீஹா ஃபனாலத் அஸாபிஅஹு பலலா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு குவியல்கள் குவிக்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். அப்படி போகின்ற பொழுது அந்த உணவு குவியலின் மீது கையை வைத்து உள்ளே நுழைக்கிறார்கள். உள்ளே ஈரமாக இருக்கிறது, ஒரு பகுதி ஈரமாக இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹாதா யா சாஹிபத் துஆம், உணவு விற்பனையாளரே இது என்ன என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், அசாபத்துஹு ஸமாஉ யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மழை பொழிந்து விட்டது, அந்த மழையின் காரணமாக அதனுடைய ஓரப்பகுதிகள் எல்லாம் ஈரமாக ஆகிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமிக யராஹு நாஸ், மக்கள் பார்வைப்படும்படி அதை மேலே நீங்கள் வைத்திருக்க வேண்டாமா? அதை கீழே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, காய்ந்த பகுதி மேலே இருக்கிறதே, அந்த ஈர பகுதியை நீங்கள் மேலே வைத்திருந்தால் இது ஈரமான கோதுமை என்பதாக மக்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஈரமானது, இது ஈரம் இல்லாதது என்று. அந்த அளவிற்கு உங்களுடைய வியாபார தன்மையில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாத்தினுடைய தன்மை அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள், சஹாபிகளை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். யதார்த்தமாக மழை பொழிந்ததால் அது ஈரமானது,
அவர்கள் ஏமாற்ற வேண்டும் என்று ஈரத்தை கீழேவும் காய்ந்ததை மேலேயும் வைக்கவில்லை. மழை பொழிந்தது, அதனால் முழு பகுதியும் ஈரமாகி கொஞ்சம் மேல் பகுதி காற்றுப்பட்டு காய்ந்ததாக இருந்தது. ஆனால் அதற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈரமான பகுதி மேலே தெரியும்படி வைத்திருக்க வேண்டாமா என்பதாக கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இன்று ஏமாற்றக்கூடிய இன்று எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நிறைய விவசாய பொருட்களாக இருந்தாலும் சரி, சந்தைக்கு வரக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரி, மேலே நல்ல காய்கறிகள், நடு பகுதியிலே சரியற்ற காய்கறிகள், இப்படி ஒவ்வொரு பொருளிலும் மேலே நல்ல பொருட்களை வைத்து பேக்கிங் செய்து கீழே உடைந்து போன அல்லது அது மதிப்பற்ற பொருட்களை கீழே வைத்து முழுமையாக எல்லா பொருட்களும் நல்ல பொருட்கள் போல காட்டக்கூடிய இன்று நிகழ்வுகளை நாம் அதிகமாக பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏமாற்றுதல் என்பது அறவே இருக்கக்கூடாது. சின்ன ஒரு பிசினஸ், ₹1 பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, ₹1,00,00,000 பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, இன்று ஏமாற்றுதல் என்பது அறவே இருந்து விடக்கூடாது. இன்று இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பலர்களும் அரசாங்கத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிசினஸே செய்யாமல் பிசினஸ் செய்வது போல காண்பித்து பணம் பெறுகிறார்கள். பிசினஸ் செய்வது போல காண்பித்து பணம் பெறுகிறார்கள். கடைசியாக நாங்கள் பிசினஸ் செய்தோம், என்னென்ன எப்படி செய்தோம் என்றெல்லாம் ஒரு பொய்யான கணக்குகளை காட்டி கடைசியில திவாலாகிவிட்டது என்று சொல்லி தப்பி விடுகிறார்கள். இப்படி ஏமாற்றக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணியத்திற்குரியவர்களே, ₹1 பொருள் வியாபாரம் செய்தாலும் சரி, அந்த ₹1 பொருளுடைய வியாபாரத்திலும் கூட நீங்கள் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். யார் அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மான் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். உண்மை நாணயமுள்ள ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு அவர் நாளை மறுமையிலே சோனத்திலே இருப்பார், உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் உண்மைக்கும் நேர்மைக்கும் உள்ள அந்தஸ்து எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் வருகிறது, மன் ஹமல அலைனா ஸிலாஹ ஃபலைஸ மின்னா. யார் நமக்கு எதிராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நமக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்துவார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. அவன் கஷனா ஃபலைஸ மின்னா. யார் நம்மை ஏமாற்றுவாரோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, யார் நம்மை ஏமாற்றுகிறார்களோ, யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல, நமது மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தமீம் இப்னு ஔஸ் தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹத்து. தீன் என்று சொன்னால் பிறர் நலன் நாடுவது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யாருக்கு நலன் நாடுவது? நலன் நாடுவது என்று சொன்னால் யாருக்காக என்பதாக கேட்ட பொழுது, லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்யிம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹி. அல்லாஹ்விற்காகவும், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும், இஸ்லாத்தினுடைய தலைவர்களுக்கும், இன்னும் பொதுவான அனைத்து முஃமின்களுக்கும் நீங்கள் நலன் நாடுவது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவர்கள் அனைவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் நலன் நாட வேண்டும். நலன் நாடவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த ஏமாற்றுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, இதை பெரும்பாவங்களிலே சேர்த்திருக்கிறார்கள். ஏன் இதை பெரும்பாவத்திலே சேர்த்திருக்கிறார்கள்? பெரிய பாவத்திலே இதன் சேர்க்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மன் கஷ ஃபலைஸ மின்னா. நம்மை சார்ந்தவர் அல்ல, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் இஸ்லாத்தை சார்ந்தவரே அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த கண்டிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பதால் இந்த ஏமாற்றக்கூடிய இந்த குற்றத்தை பெரிய பாவத்திலே முஹத்திஸீன்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டங்களில் எல்லாம் எப்படி மக்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே அந்த உலா வருவார்கள். எங்கெங்கே தவறுகள் நடக்கிறது, நகர்வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக நகர்வலம் வருகின்ற பொழுது ஒரு வீட்டிலே பேச்சு சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. தாயும் மகளும் பேசக்கூடிய சப்தம். தாயை சொல்கிறார்கள், இந்த பால் வியாபாரம் நடத்தக்கூடிய அந்த தாய், அவர் சொல்கிறார்கள், நீங்கள் மகளே இந்த இதுல கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க, கொஞ்சம் தண்ணியை கலந்து விடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த பெண் மகள் சொல்கிறாள், உமர் அவர்களுக்கு தெரிந்தால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார்? உமர் அரசாங்கத்திலே அரசவையிலே இருந்து கொண்டிருப்பார், அவர் என்ன இங்கே வந்தா பார்க்க போகிறார்? தண்ணியை கலந்து விடு என்பதாக சொன்ன பொழுது அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்காவிட்டாலும் நம் அனைவரையும் படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்பதாக சொன்னார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் அந்த பெண் கடைசி வரை கலக்கவில்லை. அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான மக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு சஹாபாக்களும் சரி, சஹாபாக்குடைய காலகட்டங்களிலே வாழ்ந்த அனைத்து வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகளிலிருந்து பெரிய வியாபாரிகள் வரை எல்லோருமே நேர்மையை கடைபிடித்திருக்கிறார்கள். தாபியீன்களுடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவரிடத்திலே வேலை செய்த ஒருவரிடத்திலே அந்த துணியை கொடுத்து அனுப்பினார்கள். துணியை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது, இதை நீங்கள் விற்று வாருங்கள், அதே சமயத்தில் இந்த துணியில இந்த குறை இருக்கிறது, அதை சொல்லி குறைவான விலைக்கு நீங்கள் அதை விற்க வேண்டும், அந்த குறையை சொல்லி அந்த குறைக்காக குறைந்த விலைக்கு நீங்கள் விற்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட துணியை பற்றி சொல்லிவிட்டார்கள். ஆனால் சென்ற மனிதர் இவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துவிட்டு முழுமையாக எல்லா பொருட்களையும் விற்று வந்து விட்டார். வந்ததற்கு பிறகு அந்த பொருளை நீங்கள் அந்த குறையை சொல்லி நீங்கள் விற்றீர்களா? யாரிடம் விற்றீர்கள்? குறை சொல்லி விற்றீர்களா? இந்த பொருளில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி விற்றீர்களா என்பதாக கேட்ட பொழுது மறந்து விட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இந்த மொத்த காசும் எனக்கு தேவையில்லை, இன்று நடந்த அத்துறை காசு பணங்களையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த பணங்களை திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்பதாக நான் பார்த்தேன். அப்போ அந்த அளவிற்கு இந்த ஏமாற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் மேன்மக்கள் அனைவரும் மிகுந்த கவனத்திலே இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஏமாற்றுதல் இருக்கிறதே நம்மை நரகத்தின் அளவிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பாவங்களில் உள்ளதாக இருக்கிறது. அதே சமயத்தில் நியாயமாக உண்மையாக நாம் நாணயமாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மை சொர்க்கத்திலே நபிமார்களோடு உண்மையாளர்களோடு சாலிஹீன்களோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த விஷயமாக இந்த நாணயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா உண்மையாக நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும், ஏமாற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட செயலை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.